விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வருவாங்க. இப்போ சிபிஐ வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஜனநாயகன் கேஸ் வரப்போகுது. இதெல்லாம் வச்சு அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து என்டிஏ கூட்டணியின் கீழ் விஜயும் வருவாருன்னு சொல்றாங்க. பிப்ரவரியிலேயே சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி குற்றவாளின்னு அறிவிச்சு நீதிமன்றத்துக்கு வர சொல்லி நாங்க ஒன்றும் பண்ணலப்பான்னு சொல்லிட்டு நீதிபதி ஜாமீன் மறுத்து சிறையில் அடைக்க உத்தரவிடலாம். ஒரு கூட்டத்துக்குள்ள அவருடைய வாகனம் பயணித்து பல பேர் இறந்திருக்கிற சூழ்நிலையில அவர் குற்றவாளியாக சேர்க்கப்படுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. எலிக்கு பயந்து புலிகிட்ட மாட்டிக்கிட்டார். அதாவது தமிழ்நாடு அரசு விசாரித்திருந்தால் நிச்சயமா விஜய் குற்றவாளி என்று சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கும். விஜய் ஏன் பாஜக விமர்சிக்கவே இல்லை? அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் கூட்டாளி தானே, சேர்ந்துட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அவரோடு உடன் இருந்தவர்கள், இந்த வழக்கை கையாண்டவர்கள், அவர் சார்பாக பாஜகவிடத்துல உறுதி வார்த்தை கூறியவர்கள் அவரை தவறாக வழிநடத்தி அவரையும் இதுல குற்றவாளி ஆக்கிவிட்டார்கள். அப்போ பிப்ரவரிக்குள் ஒரு அதிரடி மாற்றம் விஜய் அரசியல் சார்ந்தோ இல்ல சிபிஐ முடிவுகள் சார்ந்தோ இருக்கலாம், எதிர்பார்க்கலாம். பாஜகவோடு சில பேரம் பேசிய பொழுதும் சரி, இப்ப சிபிஐக்கு சென்ற வாரம் சென்ற போதும் சரி, இது எல்லாமே அவர் தவறாக வழிநடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒனடா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் எம்பி திரு கேசி பழனிசாமி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். நான் இன்னொரு எதிர்பாராத ஒரு கூட்டணி அமையும்னு சொல்றாங்க. விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வருவாங்க. இப்போ சிபிஐ வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஜனநாயகன் கேஸ் வரப்போகுது. இதெல்லாம் வச்சு அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து என்டிஏ கூட்டணியின் கீழ் விஜயும் வருவாருன்னு சொல்றாங்க. நம்ம சிபிஐ இந்த குற்ற வழக்குகள் இது பற்றி தெரியாதவங்க அப்படி சொல்லலாம். நீங்கள் ஒரு கேஸ் போட்டால் உடனே கூட்டணிக்கு வந்துட்டா அந்த கேஸ் இல்லைன்னு ஆகிடாது. வேணா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறத கொஞ்ச நாள் தள்ளி போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு காரில் போகிறீங்க, ஒரு 100 பேர் இருக்கிற ஒரு க்ரௌடு இருக்குது. அந்த க்ரௌடுக்குள்ளே உங்கள் காரை விட்டுடுறீங்க, அதில் அடிபட்டு 2 பேர் ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. நிச்சயமாக அதில் குற்றப்பத்திரிக்கையில் பேர் சேர்த்துவாங்க. அது போல தான் 10,000 பேர் இருக்கிற இடத்துக்குள்ள காவல்துறை கண் முன்னாடியே அந்த கூட்டத்துக்குள்ள அந்த வாகனம் பயணித்திருக்கு. அதனால அந்த ஒரு சம்பவம் அதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்குது. அப்போ விஜய் குற்றவாளி ஆக்கப்படுவார். அதில் எதுவும் அதுக்கும் அரசியலுக்கு நம்ம முடிச்சு போடக்கூடாது. அப்படி அரசியல் இப்போ ஒருவேளை பாஜக கூட்டணியில் சேர்ந்தா விஜய் குற்றமற்றவர்னு அறிவிச்சிருங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு பாஜக உத்தரவு போட முடியாது. வேணா காலதாமதப்படுத்தலாம். அன்புமணி கேஸ் இருக்கு, ஒரு வழக்கு, அவர் ஒரு நிரந்தர அடிமையை வச்சிருக்காங்க இல்லையா, குற்றப்பத்திரிகை இருக்கு, ஆனா அது ட்ரையலுக்கு வராது. தள்ளி போடலாமே ஒழிய தவிர்க்க முடியாது. அந்த வட மாநிலங்கள்ல பல பேர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதே தள்ளி போட்டுக்கலாம், ஆனா தவிர்த்து விட முடியாது. அவ்வளவுதான். அடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாலும் ட்ரையலுக்கு வர்றத தள்ளி போட்டுக்கலாம். எதுவும் அரசியல் ரீதியாக நமக்கு பிரச்சனை இல்லைன்னா பிப்ரவரியிலேயே சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி குற்றவாளின்னு அறிவிச்சு நீதிமன்றத்துக்கு வர சொல்லி நாங்க ஒன்றும் பண்ணலப்பான்னு சொல்லிட்டு நீதிபதி ஜாமீன் மறுத்து சிறையில் அடைக்க உத்தரவிடலாம். பிப்ரவரியில. ஆமா, ஏன் நடக்கூடாது? நீங்க இது நான் சொல்றது கிரிமினல் ப்ரொசீஜர். நான் அது விஜய்னு பார்க்கல. யாராக இருந்தாலும் ஒரு கூட்டத்துக்குள்ள அவருடைய வாகனம் பயணித்து பல பேர் இறந்திருக்கிற சூழ்நிலையில அவர் குற்றவாளியாக சேர்க்கப்படுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அடுத்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தா அக்யூஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் சமன் போகும். அந்த சமன் போற பொழுது பெயில் போடணும். பெயிலை டிஸ்மிஸ் பண்ணி ரிமாண்ட் பண்றதுக்கு, சிறையில் அடைப்பதற்கு நீதிபதிக்கு அதிகாரம் இருக்கு, செய்யலாம். இது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். இப்போ நான் சொல்றது கிரிமினல் ப்ரொசீஜர். ஓகே. ஏன்னா இது நாள் வரைக்கும் எஃப்ஐஆர்லயே பேர் சேர்க்கல அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ குற்றப்பத்திரிகை வரைக்கும் விஜய் அவர்களின் பெயர் நகருது அப்படிங்கிறப்போ நீங்க சொல்றதெல்லாம் சாத்தியம்னு நாங்க புரிஞ்சுக்கலாம். கிரிமினல் வழக்குகள்ல கம்ப்ளைண்ட் இருப்பாங்க இல்லையா, புகார்தாரர், அவரே குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கிறார். அவரே. நீங்க இவ்வளவு போக வேண்டாம், குற்றவாளின்னு இல்ல விட்னஸ் இருக்குதுன்னு எல்லாம் போக வேண்டாம். புகார் கொடுத்தவரே குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறார். அதனால அது ஒரு முகாந்தரமாக நம்ம பார்க்க முடியாது. இது என்னன்னா
நான் இதற்கு முன்பே சொன்னேன், எலிக்கு பயந்து புலிகிட்ட மாட்டிக்கிட்டார். அதாவது தமிழ்நாடு அரசு விசாரித்திருந்தால் நிச்சயமா விஜய் குற்றவாளி என்று சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கும். அவரோடு உடன் இருந்தவர்கள், இந்த வழக்கை கையாண்டவர்கள், அவர் சார்பாக பாஜகவிடத்தில் உறுதி வார்த்தை கூறியவர்கள் அவரை தவறாக வழிநடத்தி அவரையும் இதில் குற்றவாளி ஆக்கிவிட்டார்கள். நாளை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகிற பொழுது அவர்கள் அப்ரூவராக மாறி விஜய்க்கு எதிராகவே சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா அவர்கள் சுயநலவாதிகள், திமுகவில் சுயநலவாதிகள், விசிகால சுயநலவாதிகள், இன்றைக்கும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில் மும்முரமாக பணியாற்றி கொண்டு இருப்பவர்கள். அப்ப ப்ளூரல் எடுத்துட்டு சிங்குலர்னு புரிஞ்சுக்கலாமா? திமுக விசிகால பல பேர் இருக்காங்கல்ல, இப்போ ஒரு பல பேர் இருக்காங்க அது சுத்தி. அதனால அதை அவர் எடுத்துக்க கூடாது. ஆனா இதை தாண்டி ஒரு மம்தா பானர்ஜியை போல எதிர்த்து போராடுகிற ஆற்றல், இந்த சட்டமன்ற தேர்தலில் சிறையிலிருந்து நான் வெற்றி பெறுவேன், சிறையில் இருந்தாலும் நான் வெற்றி பெறுவேன், எம்ஜிஆர் போல படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்ங்கிற மாதிரி சிறையில் இருந்து கொண்டே நான் ஜெயிப்பேன், 234 தொகுதியிலையும் நான் வேட்பாளர்களை நிறுத்தி ஆட்சி அமைப்பேன், நேர முதல்வராக பதவியேற்பேன்னு சொல்லலாம். அதை நோக்கி பயணிக்கலாம். என்னை பழிவாங்கிய பாஜகவை அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுக்க நான் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து மக்கள் ஆதரவை தேடி ஆட்சியை விட்டு அகற்றாமல் ஓய மாட்டேன் என்று சொல்லலாம். இதெல்லாம் சாத்தியக்கூறுகளை சொல்றேன். இது ஒரு அரசியல்வாதியினுடைய பார்வை. இது ஏப்பா வம்பு, நமக்கு இந்த கட்சி வேணாம், ஒண்ணு வேணாம், இந்த எலெக்ஷனை நம்ம அப்புறம் பார்த்துப்போம் என்று அப்படியே அரசியல் களத்திலிருந்து வெளியேறி அல்லது ஒதுங்கி ஸ்லோ ப்ராசஸாகவும் போகலாம். விஜய் என்பவரின் எதிர்காலம், இந்த வழக்கு, இந்த இரண்டுக்கு நிறைய தொடர்புகள் ஏற்பட்டுருச்சு. அப்போ சிபிஐ வழக்கை பொறுத்து தான் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள், அரசியல் வாழ்க்கை இருக்கும். விஜய் எப்படி இதை எதிர்கொள்கிறார் என்பதை பொறுத்து அவருடைய அரசியல் எதிர்காலம் அமையும். ஓகே, நீங்க இப்படி சொல்றீங்க, பாஜக அப்படி எல்லாம் பண்ணிடுச்சு, அப்படி பழிவாங்குற பாரு இப்படியும் போலாம், இல்லைன்னா இது எதுவுமே வேணாம்ப்பான்னு இப்படி விலகலான்னு. ஆனா பலர் இன்னொரு எதிர்த்தரப்புல சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, விஜய் ஏன் பாஜக விமர்சிக்கவே இல்லை, அப்படின்னா அவங்க 2 பேரும் கூட்டாளி தானே, சேர்ந்துட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. தினசரி விமர்சிக்கணுங்கிறது இல்ல, அதுக்கு ஒரு கால நேரம். இப்ப நீங்க என்கிட்ட இன்டர்வியூ கேக்குறீங்க, கேட்டீங்கன்னா நான் பேசுறேன், கேட்கலன்னா அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படாம இருக்கலாம். ஆனா நிச்சயமா அவர் குற்றவாளி ஆக்கப்படுகிற பொழுது நீதிமன்றத்துக்கு அவர் பதில் சொல்லணும்ல. தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவாவது அவர் போராடணும் இல்லையா? மற்றவங்களை விடுங்க, அவரை தற்காத்துக் கொள்வதற்கு அவர் போராடணும் இல்ல. அப்போ அவருக்கு ஒரு கட்டாய சூழ்நிலைகள் ஏற்படும் இல்லையா? அந்த நேரத்திலாவது தான் ஒரு மிக சரியான அரசியல்வாதி என்று அவர் நிரூபிக்கணும். ஆனா இந்த குற்றவாளி ஆக்கப்படுவதில் அரசியல் இருப்பதாக நான் பார்க்கல. ஓகே, எதன் அடிப்படையில் சொல்றீங்க? இல்ல, நீங்க யாருக்கு நடந்தாலும் அதுதான் நடந்துரும். அரசியல் தான். என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரு படி மேல போய் சொல்றேன். உங்களுக்கு டெக்னாலஜி தெரியும், கூகுள் பண்ணி அன்சால் பிரதர்ஸ் டெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பாருங்க. என் ஞாபகம் சரின்னா அதுவும் சிபிஐ தான் விசாரிச்சது. ஒரு தியேட்டர் தீ பிடிச்சிருது, சில பேர் இறந்துடுறாங்க. அந்த தியேட்டர் உரிமையாளர்கள் அன்சாலுடைய அண்ணன் தம்பி 2 பேர் பிரதர்ஸ், 3 ஆண்டுகள் அவர்களுக்கு சிறை தண்டனை. ஒரு தியேட்டர் உரிமையாளருக்கு அவங்க ஒன்றும் போய் கதவை இழுத்து சாத்தியோ இல்லை ஒரு வாகனத்தை விட்டோ அடிச்சோ அந்த மாதிரி நடந்துடல. கவனக்குறைவாக அவர்கள் தியேட்டர்ல ஒரு துர்மரணம் நடந்துருச்சு என்பதுதான். அந்த வழக்கை நீங்க எடுத்து பாருங்க. அப்ப இதன் பின்னாலும் ஒரு பெரிய அரசியல் பின்னப்பட்டிருக்கு. விஜய் அரசியல் ரீதியாக இதை எப்படி கையாள்கிறார்? முதல் சுற்றில் தோற்று விட்டார்னா எலிக்கு பயந்து புலிகிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. ஆனா தன்னை தற்காத்துக்கிறதுக்கு, ஆனா இப்போ நிறைய விஷயங்கள் சிபிஐ கொஸ்டின்ஸ் எல்லாம் வெளியில வருது. நீங்க ஏன் தண்ணி தூக்கி போடும்போது பார்க்கலையா, கூட்டம் அலையும் போது ஏன் உள்ள போகணும், பல அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டிருக்காங்க. தமிழக காவல்துறையை நம்பி நான் இறங்கினேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க 10,000 பேர் நிக்கிறாங்க. இப்போ இந்த ரூம் இருக்கு, இந்த ரூமுக்குள்ள ஒரு 100 பேர் தான் நிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இந்த ரூமுக்குள்ள உடனே ஒரு மோட்டார் சைக்கிள் உள்ள கொண்டு வந்தா இந்த 100 பேர் எங்க போவாங்க? அப்ப அந்த வாகனம் அந்த கூட்டம் நிக்குதுன்னா, இப்போ ஒரு இடத்துல மேடை போடுறாங்க, மேடைக்கு முன்பாக கூட்டம் இருக்கும். நீங்க கூட்டத்துக்குள்ளேயே வண்டியை ஓட்டிட்டு போனீங்கன்னா
அது யார் பொறுப்பாளி? ஒன்று. அப்ப நிச்சயமா இது யாராக இருந்தாலும், நான் விஜய்னு பார்க்கல, நானே அந்த இடத்துல இருந்தாலும் சொல்றேன். அப்ப இந்த வாதங்கள் எடுபடாது சிபிஐ. எடுபடாது. ஓகே. அப்போ பிப்ரவரிக்குள் ஒரு அதிரடி மாற்றம் விஜய் அரசியல் சார்ந்தோ இல்ல சிபிஐ முடிவுகள் சார்ந்தோ இருக்கலாம், எதிர்பார்க்கலாம். அதிரடி ஆக்ஷன் அவர் பண்ணணுங்க. நீங்களும் நானும் பேசி என்ன பண்றது? நீங்க சொல்ற கால்குலேஷன்லாம் பார்த்தா அவர் அதிரடியா இறங்கணும்ல. அவர் இந்த மாதிரி மறுபடியும் சொதப்பிட்டாருன்னா இவர் இறங்கலன்னா சிபிஐ இறங்கிரும்னு புரிஞ்சுக்கலாமா? சார்ஜ் ஷீட் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவர் கூட இருக்கிறவங்க அவரை தவறாக வழி நடத்துகிறார்கள் என்பது என்னுடைய பார்வை. ஓகே. அப்ப கூட இருப்பவர்களே விஜய் கொண்டு போய் இப்படி சிக்க வச்சுட்டாங்க. அதுதான் திருப்பவும் கூட இருக்கிறவங்க. ஆமா, அதாவது சம்பவம் நடக்கிற பொழுதும் சரி, சம்பவத்துக்கு பிறகும் சரி, அது தமிழக காவல்துறை குற்றப்பதிவு வழக்கு பதிவு செய்த போதும் சரி, அவங்க அவ்வளவு நாள் அப்ஸ்கேண்ட் ஆயிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அடுத்து ஒரு புரட்சி வெடிக்கணும், ஒரு ட்வீட் போட வேண்டிய அவசியம், அதுல தான் அது ஒரு ஆல் இண்டியா நியூஸ் ஆச்சு. அடுத்து தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது, சிபிஐக்கு போகணும் என்ற பொழுதும் சரி, அப்ப இதை ஒரு பெரிய சாதனையாக பேசிய போதும் சரி, அடுத்து பாஜகவோடு சில பேரம் பேசிய பொழுதும் சரி, இப்ப சிபிஐக்கு சென்ற வாரம் சென்ற போதும் சரி, இது எல்லாமே அவர் தவறாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் உடனிருப்பவர்களை, அரசியல் ரீதியாக உடனிருப்பவர்களை நம்பாமல் நல்ல வழக்கறிஞர்களை நம்பி சட்டப்படி இந்த வழக்கை எதிர்கொள்ளணும். இந்த வழக்குக்கு அரசியல் ரீதியாக அவர் எதிர்த்து போராடணும். அவர் தொடர்ந்து அரசியலில் நீடிப்பதாக இருந்தால் இது என்ன மாதிரி வழக்கு நகருது, அரசியல் நகரம் எப்படி அவருடைய விருப்பம் தானே. நிச்சயமா இவ்வளவு நேரம் ஒதுக்கிற கேள்விகளுக்கு நேர்த்தியா தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். Subscribe to One India and never miss an update.